Uncle MD Thanks for coming all the way. Mother. That's it. SRP Native Foundations சார்பாக 10th and 12th குழந்தைகளுக்கான கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ஆதி திராவிடர் ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஃபர்ஸ்ட் 3 மார்க்ஸ் நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட்ல முதல் 3 குழந்தைகளுக்கான ஒரு ரெகனைசேஷன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது நாங்கள் நினைச்சோங்க. இது முதல் வருஷம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். இதுக்கு நாங்கள் நேம் கொடுத்துருக்கோம். நாங்கள் இந்த அவார்ட்ஸுக்கு நேம் அவார்ட் அகடமிக் எக்ஸலன்சி அவார்ட் அப்படின்னு நாங்கள் இந்த அவார்ட்ஸுக்கு நாங்கள் நேம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்க இந்த முயற்சி வருஷம் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இந்த வருஷம் முதல் 3 இடத்துக்கு நாங்கள் கொடுக்கணும். இனி வருடங்கள் போக போக அது 5, 10 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகணும். முக்கியமாக நம்மளுடைய ஃபோக்கஸ் கவர்மெண்ட் ஸ்கூல், அதில் தான் நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் ஸ்கூல் குழந்தைங்களோட கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபவுண்டேஷனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் பிலீவ் பண்ணுறோம். ஏன்னா பெரிய ஆளுமைகள் எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்கள தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம குழந்தைகிட்ட நிறைய திறமைகள் இருக்குது. அதை வெளி கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி நம்ம உங்கள் கையில் டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது. ஏன்னா டீச்சர்ஸ் தான் இந்த குழந்தைகளை நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வர்றதுக்கான, ஏன்னா அதை தவிர அவங்களுக்கான ரிசோர்ஸ் கிடையாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த குழந்தைகளுடைய பேரண்ட்ஸ் படிக்காதவங்களா இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு உண்டான நாலேஜ், பேக்கப் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்து அந்த குழந்தைகளை மேலே கொண்டுணும். அதுக்கான ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். உங்களுக்கு நான் முன்னாடியே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம ஃபவுண்டேஷனில் எல்லா கிளப்ஸும் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத போட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணுமோ தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். நான் என்னுடைய ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் எங்ககிட்ட நீங்கள் கேட்கலாம். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் டெவலப் பண்ணணும். அப்புறம் முன்னாடி மேடம் சொன்ன மாதிரி உங்களுக்கான எஜுகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸு, சப்ஜெக்ட் வைஸ் நான் உங்களுக்கு ஒரு இது போட்டு காட்டினேன். ஒரு பெரிய பிளேவே மெத்தடில் நாங்கள் எப்படி சப்ஜெக்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது இது எல்லாமே நான் ஃபியூச்சரில் இப்போ சாட்டர்டே நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த முயற்சிகளும் நாங்கள் இந்த வருஷம் பண்ணலான்னு இருக்கோம். இந்த அகடமிக் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ என்ன ஹெல்ப் எங்களை நீங்கள் ரீச் அவுட் பண்ணால் தேட் டு சப்போர்ட். எங்களுடைய கம்ப்ளீட் ஃபோக்கஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தைங்க மேலே ரொம்ப அதிகமாக இருக்குது. தேங்க்யூ. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நான் ஃபியூ வேர்ட்ஸ் சார். அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஸ்ரீ ரங்கா பாலிமர்ஸ் நிறுவனத்துக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் பள்ளி அரசு பள்ளி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகளை செய்வாங்க. அதுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நானும் அரசு பள்ளி படித்த மாணவன் தான். அரசு பள்ளி படித்தேன். அப்போ எங்கள் குழந்தைகளும் இந்த மாதிரி பரிசு வருவாங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக வருவாங்க. அதற்கான முன்னேற்பாடு தான் நம்ம குழந்தைங்க எல்லாருமே இங்கே பரிசு வாங்க வந்திருக்காங்க. இந்த மாணவ செல்வங்களுடைய கனவுகளை நிச்சயமாக நீங்கள் என்ன செய்யணும், வெற்றி பெற செய்யணும். அதுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் முயற்சி பண்ணி அதுக்கான நோக்கி அந்த முயற்சிக்கான பணிகளை செஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும், வெற்றி அடையணும். உங்களுடைய நோக்கங்கள் உயர்ந்தானதாக இருக்கணும். அந்த மாதிரி உயர்வான நோக்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவருக்கும் அந்த மதிப்பெண் சான்றிதழ் வாங்க வந்திருக்க அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நீங்கள் எல்லாம் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட பேசிட்டு, ஸோ ஸ்கூலு படிப்புங்கிறத தவிர பேரண்ட்ஸும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் உங்கள் குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு. அதற்கான நிறைய இன்ஃபர்மேஷன் நெட்டில் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, யூடியூப்பில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அதனால் அதை நீங்கள் நல்ல ஆழமாக தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் குழந்தைங்க என்ன படிக்க போகிறாங்க, எப்படி போக விரும்புகிறாங்க. அப்போ நீங்களும் இன்னும் கொஞ்சம் கைடன்ஸ் நீங்கள் அடுத்தவங்களை எதிர்பார்க்காம நீங்களே முடிவெடுத்து நீங்கள் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு சொல்கிறது நான் என்னென்னா, மற்ற சப்ஜெக்டெல்லாம் விட ஸ்டெம், சயின்ஸ், டெக்னாலஜி, எஜுகேஷன், மெடிக்கல் பண்ணுங்கள். விளையாட்டு வழியாக இப்போ மேடம் சொன்னாங்க, விளையாட்டு கேமிஃபிகேஷன் வழியாக எப்படி கொண்டு வருது படிப்பு அப்படிங்கிறது. நீங்கள் இப்போ அல்ஜிப்ரா புரியலன்னா அல்ஜிப்ரா தெரிஞ்சுக்கிறதுக்கு கேம் வழியாகவே நிறைய வழிகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து இன்ட்ரெஸ்ட்டை வளர்த்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பொலிட்டிக்ஸ் சைட் பை சைட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டெம்ல மாத்திரம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா அதை கற்றுக்க முடியாது. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். நான் விஷ் யூ கிரேட். எல்லாம் கார்பரேஷன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அதாவது கார்பரேஷன் ஸ்கூலில் கிழிஞ்ச ட்ரௌசர் போட்டு படித்தவங்க தான். ஸோ அவங்கெல்லாம் இந்த லெவலுக்கு வந்திருக்கும் போது நீங்கள் எல்லாருமே நல்லா வரணும். செய்வாங்க. ஹைதராபாத்லேருந்து ஒருத்தர் அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு.
அவர் ஒன்றும் ஐஐடியிலலாம் படித்தவர் கிடையாது. அவர் ஒரு சாதாரண காலேஜில் அன்றாட படித்தவர் தான். ஃபர்ஸ்ட் இந்த இனிஷியேட்டிவ் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இதை பண்ணுறோம். ஸோ எங்கள் ஃபவுண்டேஷன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மேடம் பார்த்துக்கிறாங்க. அண்ட் நிறைய புது விஷயங்கள் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் இந்த ஒரு நிகழ்வு வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். இது மாதிரி வந்து அரசு மாணவர்கள் நல்லா படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னோட தந்தை கம்பெனியோட சேர்மன் வந்து ஒரு அரசு பள்ளியில் படித்தவங்க தான். ஐஐடி டெல்லியில் வரைக்கும் போய் படிச்சிருக்காங்க. மேடம் ஐஐடி மெட்ராஸ், ரெண்டு பேருமே ஐஐடிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நம்பர் 1 காலேஜ் இந்தியாவில். அரசு பள்ளியில் படித்து தான் அவங்க அங்கே போய் இது பண்ணிட்டு, முக்கியமாக ஐஐடியில் படித்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிடுவாங்க. வெளிநாடு போயிட்டு வெளிநாட்டில் போய் இங்கே படிச்சுட்டு அங்கே போய் டேக்ஸ் கட்டுவாங்க. பட் எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி, அவங்க படித்த படிப்பை ஊருக்கு உபயோகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம 500 குடும்பத்துக்கு மேலே நம்ம வந்து நம்ம வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் உண்மையான தேசபக்தி. அந்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லை தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த பாட்டில் வேஸ்ட்டை வந்து அந்த ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மாண்புமிகு பிரதமர் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய ப்ராடக்ட் வந்து போட்டிருந்தாங்க. பார்லிமெண்ட்டில் மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 9 உலகத்தில் இருக்கிற வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து 9 தடவை போட்டுட்டு எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையை வந்து சேர்த்தாரு. எங்கள் கம்பெனிக்கு அந்த பெருமை கிடையாது, நம்ம ஊருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து கிடைச்சிது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி இருந்த முன்னாள் முதலமைச்சரும் சரி, இந்நாள் முதலமைச்சரும் சரி, இந்நாள் முதலமைச்சருக்கு நாங்கள் கொண்டு போய் கொடுத்துட்டோம். அவர் இனி வருங்காலங்களில் போடுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி பல மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் வந்து போட்டு இதை என்டார்ஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து தூக்கி போடுற ஒரு பொருள்லேருந்து ஒரு பிரயோஜனமான ஒரு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கம்பெனி வந்து நம்ம எல்லா டெக்னாலஜியும் வச்சுருக்கோம். 3 ஃபேக்ட்ரி இருக்குது. 3 ஃபேக்ட்ரி நம்ம செய்கிறோம். அதே மாதிரி நிறைய காலேஜ் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் கொடுக்குறோம். எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறோம். என்ன பண்ணுறோங்கிறத நம்ம வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட நாங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கோம். கரூர் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட, ப்ரீவியஸ் கலெக்டர்ஸோடலாம் நிறைய வேலை பார்த்தோம். மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியேட்டிவ் இருந்தது. அதில் ஒரு ஜாக்கெட் வந்து அதை நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி அந்த தூய்மை பணியாளர்களுக்கும் நம்ம வந்து ஒரு ஜாக்கெட் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி நிறைய புது இனிஷியேட்டிவ்ஸ் வந்து நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ மீண்டும் ஒரு முறை ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வேற லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷ். அண்ட் ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர். சார் கொஞ்சம் சார் இங்கே பாருங்கள். சர்டிஃபிகேட் சார் சைன் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட் அமௌண்ட்டும், அது கூட வந்து ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு 4000 ரூபாய் பணமும் கொடுக்கும். அந்த 2வது வந்த குழந்தைகளுக்கான ஊக்கத்தொகையாக 3500 ரூபாயும் அண்ட் 3வது மதிப்பெண் வாங்கின குழந்தைகளுக்கு 1500 ரூபாய் பணமும் கொடுக்கும். அதே மாதிரி 10th முதல் மதிப்பெண் வாங்கின குழந்தைகளுக்கு 3000, 2வது மதிப்பெண் வாங்கின குழந்தைகளுக்கு 2000, 3வது குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கும். சார் இங்கே பாருங்க அம்மா, இங்கே பாருங்கம்மா. She's updated about AI.
Head bottle ஸ்டில் இருந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறைய உமன் டீச்சர்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து இருந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் அவார்ட்ஸ் கொடுத்தேன். ஏன்னா ஒரு சர்டிஃபிகேட்டுடைய வேல்யூ வந்துட்டு யாருடைய சிக்னேச்சர் அதில் இருக்குது அப்படிங்கிறது, அந்த க்ரீனிங் சிக்னேச்சருடைய பவர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்துட்டு இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் எல்லாரும் சொன்னீங்க. நிறைய பேர் வந்து க்ரீனிங்கில் சைன் போடுற இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா எனக்கு அப்படிங்கிறது நான் ஆசைப்படுறேன். அதனால நல்லா படிங்க. டாக்டர், கலெக்டர் அந்த மாதிரியான பொசிஷனுக்கு போங்க. பாலிடிக்ஸையும் ஒரு ஃபீல்டை கன்சிடர் பண்ணுங்க. ஏன்னா நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நம்ம நாட்டுக்கு இப்போ ரொம்ப தேவைப்படுது. அவங்களால தான் வந்துட்டு கண்ட்ரி வளரும். அதனால அந்த ஒரு ஃபீல்டையும் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே சார்.